ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ஆனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ கவனிப்பதே கிடையாது. சுற்றி என்ன நடக்கிறது, உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீ கவனிப்பது துளி கூட இல்லை. நீ கவனித்திருந்தால் உன் வீட்டில் என்ன நடக்கிறது, உன்னுடைய வீட்டுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்பதை நீ கவனித்திருப்பாய். சிலர் உன்னுடைய வீட்டிற்கு வருவதே உன் வீட்டில் என்ன இருக்கிறது, ஏதாவது பொருள் உன் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறாயா என்பதை பார்க்கத்தானே தவிர, உன்னுடைய வீட்டில் நீ நன்றாக இருக்கிறாயா, சந்தோஷமாக வாழ்கிறாயா என்பதற்கெல்லாம் அல்லவே அல்ல. எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவள் வசதியாகி விட்டாளா, இல்லை இவள் எப்படி இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளத்தான். அதனால் எப்பொழுதும் ஒன்று சொல்கிறேன், எப்படிப்பட்ட உறவு உன்னிடம் இருக்கிறது என்பது தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும், சரிதானே? அவர்களை மட்டும் உன் வீட்டிற்குள் நுழைய அனுமதி. அதுவே கவனிப்பது போல் உன்னை வீட்டில் என்ன இருக்கிறது, எப்படிப்பட்டு நீ வாழ்கிறாய், இப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளும் நபராக இருந்தால் நிச்சயமாகவே ஏதாவது காரணம் சொல்லி அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காதே. அவர்கள் தேவையில்லாமல் கோவிலுக்கு சென்றேன், இந்த பொருளை உனக்காக வேண்டிக் கொண்டு வாங்கி வந்தேன், கோவிலுக்கு சென்றேன், இந்த இடத்தில் இதை உனக்காக கயிறை வாங்கி கொண்டு வந்தேன், குங்குமத்தை எடுத்து வந்தேன் என்று சொன்னால் தயவு செய்து அதை பூசாதே. நான் உன் வீட்டை காக்கும் தெய்வம், உன்னை சுற்றி கொண்டேதான் இருக்கிறேன். என்ன சூழ்ச்சி நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறது, இது அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. அதனால்தான் உனக்கு வந்து சொல்கிறேன். உனக்கு யார் எப்படி என்பது ஒன்றும் தெரியவில்லை. எல்லோரிடமும் அன்பாகவும் ஒரே மாதிரி தான் பழகுகிறாய். ஒருவரிடம் ஒரு மாதிரியும் இன்னொருவரிடம் இன்னொரு மாதிரியும் எல்லாம் நீ பழகுவது கிடையவே கிடையாது. எல்லோரிடமும் அன்பாகத்தான் பழகுகிறாய் தங்கமே, புரிகிறதா? அதனால் எல்லோர் மீதும் ஒரு கண்ணை வைத்துக்கொள். எல்லாரும் நல்லவர்களும் கிடையாது, எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாது. உன்னுடைய தேவையில்லாத யதார்த்தமான எண்ணத்தை வைத்து உன்னை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றட்டும், ஆனால் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பதை மறந்து விடுகிறார்கள். யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுக்கு நான் தக்க தண்டனை கொடுப்பேன். அதுபோல் யார் ஒருவன் தேவையில்லாத தீங்கினை செய்கிறானோ அவனுக்கு அது திரும்ப வந்து சேர்ந்துவிடும். அதை மறந்து விடுகிறான். அதனால் யார் எது செய்தாலும் கவலைப்படாதே, அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கட்டும், ஆனால் சுதாரிப்பாக இரு. எல்லாரும் உன்னை போல் அல்ல, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.